Doctors of Angioplasty Frontline Hospital for Old Women's Heart Disease. Frontline Hospital Managing Director and Laparoscopic Surgery Dr. Radhakrishnan Cardiovascular Treatment Dr. Mohammad Qasim said that 73-year-old woman with chest pain and suffocation was brought for treatment due to diabetes, kidney problem, high blood pressure, left ventricle, and loss of life. During the examination, it was confirmed that his arterial blood vessel was overestimated with the age of the patient and he was suffering from various diseases, making it impossible to perform bypass surgery, which was carried out without stents. Calcium foam was removed and inserted into the artery by a special balloon with a highly rotating diamond coated rotobar device to remove hard calcium deposits in the arteries. The balloon was removed when the drug was placed in the blood vessels. This treatment was monitored with improved intravascular ultrasound imaging. Apart from the bypass treatment, the best treatment for this treatment is to keep the permanent metal stent open without implanting it in the blood vessel. The affected patient has now fully recovered. They said that all the challenging treatments at Frontline Hospital are best done because of the best infrastructure, modern medical equipment, experienced doctors, nurses, and staff. Hospital Chief Executive Officer Superman Manager Thiaku was present. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, கிட்னி டிசீஸ், கிரானிக் கிட்னி டிசீஸ் இந்த கண்டிஷன் இருக்கு. டயாலிசிஸ் இல்ல, ஆனா ஒரு பேஸ் லைன் கிரியாட்டின் பாத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 2.5 இருக்கு. ரொம்ப நாளாவே அவங்களுக்கு நடந்தா மூச்சு வாங்குறது, நடந்தா நெஞ்சடைக்கிற மாதிரி மேக்சிமம் மெடிகேஷன்ஸ்ல அவங்கள மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தது. பட் மேக்சிமம் மெடிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா கைட்லைன் டைரக்டட், அதாவது எல்லா மருந்தும் மூச்சு தங்களை குறைக்கும், நெஞ்சு வலியை குறைக்கும், மேக்சிமம் கொடுத்தாச்சு. அதே மாரியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக்கும் வந்துருக்கு. ஸோ ரிஸ்க் எடுத்துட்டு தான் நம்ம ஆன்ஜியோவே பண்ணோம். ஏன்னா கிரியாட்டின் ரொம்ப அதிகமாக கூடாதுன்னு சொல்லி மினிமல் கான்ட்ராஸ்ட், அதாவது 25 ml கான்ட்ராஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லா கான்ட்ராஸ்டும் கிட்னி வழியா தான் எக்ஸ்கிரீட் ஆகிறதுனால கிட்னியோட ஃபங்க்ஷனை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு மினிமல் கான்ட்ராஸ்ட்ல ஆன்ஜியோ முடிச்சாச்சு. ஆன்ஜியோகிராம் உள்ள ரிசல்ட் பாத்தீங்கன்னா நல்லா கால்சியம்னு சொல்ற சிவியர் கால்சிபிக் ட்ரிபிள் வெசல் டிசீஸ், ரத்த குழாயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெயின் ட்ராக் போறது தெரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆன்ஜியோ பண்றதுக்கு முன்னாடி அந்த இமேஜே பாத்தீங்கன்னா நல்லா இந்த ட்ராம் ட்ராக் கால்சியம்னு சொல்லுவாங்க, ட்ராக் மாதிரி நீட்டா ஆரம்பத்துல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. ரத்த குழாயோட சைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறிதாக தான் இருக்கு. பாக்குறதுக்கு ஆன்ஜியோகிராஃபிலேயே 2 மில்லிமீட்டர் வெசல் தான். மெயினா எல்ஏடின்ற ரத்த குழாய், அதாவது விடோமேக்கர்னு சொல்லுவோம், அதுதான் இருதயத்துக்கு 70% சப்ளை பண்ற ரத்த குழாய். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப அதிகமா பாதிச்சு 90 to 99% பிளாக் இருந்துச்சு. இப்போ ரத்த குழாய் சிறுசா இருக்கும்போது ஆரம்பத்துல இருந்து கீழே வரைக்கும் பாதிச்சிருக்கு அப்படின்னா பைபாஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இவ்வளோ கொமாபிட்ஸ் உள்ள ஒரு பேஷண்ட், சக்கரை பேஷண்ட் இருக்கு, பிளஸ் அவங்களுக்கு கிட்னி தொந்தரவு இருக்கு, இதயத்தோட பம்பிங் பாத்தீங்கன்னா ஒரு 40% தான் அவங்களுக்கு பம்ப் ஆகுது, மல்டிபிள் கொமாபிட் இஷ்யூஸ் இருக்கு, உடல் பருமை அதுவுமே இருக்கு. ஸோ இது 4 ஃபேக்டருமே இருக்கிறதுனால ரத்த குழாயோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால பைபாஸ் டர்ன் டவுன் ஆயிடுச்சு. இப்போ பைபாஸ் இல்லாத இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆன்ஜியோபிளாஸ்டி தான் இறங்கி ஆகணும். ஸோ பேஷண்ட் அட்டெண்டர் அவங்க பேஷண்ட்டை பேசி இமேஜ் கைடட் அத்ரெக்டமி கைடட் பெர்குட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன், அது காம்ப்ளெக்ஸ் ஆன்ஜியோபிளாஸ்டி. இப்போ இமேஜ்னு பாத்தீங்கன்னா இப்போ கிட்னி தொந்தரவு இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் நம்ம கான்ட்ராஸ்ட கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி இமேஜ் தான் எடுக்க முடியும். அதுதான் ஐவர்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட். அண்ட் அத்ரெக்டமி டிவைஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய வகையான அத்ரெக்டமி டிவைஸ் இருக்கு. ரொட்டேஷனல் அத்ரெக்டமின்னு சொல்லுவோம், ஆர்பிட்டல் அத்ரெக்டமின்னு சொல்லுவோம், லேசர் அத்ரெக்டமின்னு சொல்லுவோம். இது எல்லாம் எப்படி நம்ம சூஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ரத்த குழாயில எத்தனை பெர்சன்டேஜ் கால்சியம் இருக்கு, எத்தனை டிகிரி ஆஃப் கால்சியம் இருக்கு, அதாவது 270 டிகிரியா 360 டிகிரிஸ் கால்சியம் இருக்கா, இல்ல சின்ன இடத்துல மட்டும்தான் இருக்கா, ஆரம்பத்துல இருந்து கீழே வரைக்கும் இருக்கா, இதெல்லாம் நமக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செலக்ஷன் ஆஃப் டிவைஸ் யூஸ் பண்ண முடியும். அது போக ஸ்பெஷலைஸ்டு பலூன்ஸ் இருக்கு, கட்டிங் பலூன்ஸ் சொல்லுவோம், ஹை ப்ரெஷர் டைலட்டேஷன் நான் காம்ப்ளைண்ட் பலூன் சொல்லுவோம், இன்ட்ராவாஸ்குலர் ரிசப்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ
இத்தனை ஆப்ஷன் இருக்கு. பட் இவங்களுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் அண்ட் ரொட்டேஷனல் ஆக்டிவேஷன். ஏன் அதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கான்ட்ராஸ்டோட இதை கம்மி பண்றதுக்கு தான் ஐஓஎஸ் யூஸ் பண்றோம். அதுதான் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட். ரொட்டேஷனல் அத்ரெக்டமி ரோட்டான்னு சொல்றது அதுதான் அத்ரெக்டமி டிவைசஸ் ஃபார் கால்சியம் மாடிஃபிகேஷன். அதாவது ரத்த குழாயில ரொம்ப நாளா வந்து ரத்தக்கட்டு படிஞ்சு வருஷ கணக்கா இருந்துகிட்டே இருந்து அது கால்சியம் ஆகும். இப்ப நம்ம நார்மலா சாப்பிட்ற கால்சியம் மாத்திரைகள் இருக்குல்ல அது கிடையாது. ரத்த குழாயில சுண்ணாம்பு படிகிற குழாய்கள் சொல்லுவோம் மெயினாக. அதுதான் கால்சியம் டெபாசிஷன். ஸோ அதுதான் வந்து கால்சியம் மாடிஃபிகேஷன் அண்ட் கால்சியம் டீபல்கிங் டிவைஸ் சொல்லுவோம். அதுதான் அத்ரெக்டமி டிவைஸ். இவங்களுக்கு சூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் அத்ரெக்டமி. ஏன் இவங்களுக்கு சூஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ரத்த குழாய் வந்து 2ல இருந்து 2.25 மில்லிமீட்டர் தான் இருந்துச்சு. ஒண்ணு ஆரம்பத்துல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா வந்து கால்சியம் படிஞ்ச ரத்த குழாயா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், தொட வழியா நம்ம ஊசி போட்டு அல்ட்ராசவுண்ட் கைடரா ஊசி போட்டுட்டு ஆஞ்சியோகிராம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நார்மல் ஒயர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட் பண்ணோம் போல. அப்புறம் ஸ்பெஷலைஸ் கெத்தீட்டரை எடுத்துட்டு கெத்தீட்டருக்குள்ளேயே ஒரு மைக்ரோ கெத்தீட்டரை வச்சு வயர் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் பலூன் நார்மல் பலூன் ட்ரை பண்ணோம், பாஸ் ஆகல. அப்புறம் என்ன பண்ணோம், இந்த ரொட்டேஷன் அத்ரெக்டமி ரோட்டா ப்ரோ, அதுதான் இப்போ லேட்டஸ்டான வந்த ரொட்டேஷன் அத்ரெக்டமி டிவைஸ். அந்த ரோட்டா ப்ரோ டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4-5 சைஸ்ல வரும். 1.25 வருது, 1.5, 1.75, 2, 2.25. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.25 இல்ல 1.5 எதுவா இருந்தாலுமே டிப்ல வந்து ஒரு கோனிக்கல் ஷேப்ல இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் டைமண்ட் சிப்ஸ் கோட்டட். டைமண்ட் கோட்டட் டைமண்ட் சிப்ஸ் கோட்டட் ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் ஒரே ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகும். இப்போ ஆர்பிட்டல் அத்ரெக்டமினா இப்போ நம்ம உலகம் சுத்துது பாத்தீங்களா, ஆர்பிட்டல் அத்ரெக்டமினா இப்படி சுத்தும். ரொட்டேஷன் அத்ரெக்டமி ஒரே டைரக்ஷன்ல சுத்தி. ஸோ இவங்களுக்கு அதுதான் சூஸ் பண்ணணும். ஸோ உடனே நம்ம ஆன் டேபிள்லேயே வந்து வயரை மாத்தி ரோட்டான்ற ஒரு கருவியை எடுத்து இவங்களுக்கு வந்து ரத்த குழாய் கம்மியா இருக்கிறதுனால 1.25 பர் டைமண்ட் பர் எடுத்துட்டு யூஸ்வலா வந்து 150,000 ஆர்பிஎம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இவங்களுக்கு வந்து 150,000 ஆர்பிஎம்ல ஒரு 3 ரன்ஸ் கொடுத்துட்டு 180,000 ஆர்பிஎம்ல மறுபடியும் 3 ரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பெஷலைஸ் பலூன் வச்சுட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் ரத்த குழாய்க்கு வந்து 2 மில்லிமீட்டர் பலூன், 2.25 மில்லிமீட்டர் பலூன், 2.5 மில்லிமீட்டர் பலூன் வச்சு டைலேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ரத்த குழாய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கால்சியம் டெபாசிட் தான் இருக்கு. 360 டிகிரி, அதாவது ஒரு உருண்டை அப்படி வச்சுக்கோங்க, ஃபுல்லா சூப்பர்ஃபிஷியல் டீப் கால்சியம் ஃபுல்லா கால்சியமா தான் இருந்திருக்கு. 360 டிகிரினா ஒரு ஃபுல் சர்க்கிள் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து ஸ்பெஷலைஸ் பலூன் கட்டிங் பலூனே வச்சு விட்டு, அந்த கட்டிங் பலூன் பாத்தீங்கன்னா நார்மல் பலூன் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. சின்ன சின்ன ஒரு மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், ஒரு மைக்ரோ டிவைசஸ் மாதிரி ஒரு சின்ன ஒரு நைஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதுதான் கட்டிங் பலூன். இந்த கட்டிங் பலூனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கால்சியமை வந்து நல்லா வந்து சுரண்டி விடுன்னு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் நல்லா சுரண்டி விட்டு அந்த கால்சியம்லாம் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ரொட்டேஷன் அத்ரெக்டமி டிவைஸ் எடுத்துட்டு மேலே கீழே இது பண்ணிட்டோம். இப்போ ட்ரில்லிங் மிஷின் பண்ணோம் தெரியுமா, ஒரு கல்லுல நம்ம ட்ரில் அடிக்கணும் தெரியுங்களா, அதே மாதிரி சவுண்ட்ல தான் இது ரத்த குழாயில போய் ட்ரில் பண்ணிட்டு வந்தோம். சிம்பிள் கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நான் சொல்றேன். நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் செகண்ட் ரவுண்ட் பாக்குறதுக்கு அப்புறம் கால்சியம் எல்லாம் உடஞ்சு நீட்டா இருக்கு. ஆனா ரத்த குழாயோட சைஸ் பாத்தீங்கன்னா 2.25 தான் இருக்கு. இந்த மாதிரி ரத்த குழாய்க்கு வந்து ஸ்டென்ட் பொறுத்துறது வந்து பண்ணலாம், ஆனா ஃபியூச்சர் ரிஸ்க் ஆஃப் ஸ்டென்ட்டுக்குள்ள மறுபடியும் பிளாக் வருது வந்து ரொம்ப ஹை. ஸோ பேஷண்டோட பெனிஃபிட் இதெல்லாம் பாக்குறதுக்கு ஸ்டென்ட்லெஸ் பிசிஐ, அதாவது இப்போ ஒரு ரீசெண்ட் ஜெனரேஷன் ஸ்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டென்ட் மேல ட்ரக் கோட்டட் வரும். சிரோலிமஸ் ட்ரக், எவர்லிமஸ் ட்ரக், பேக்லிடாக்சல் ட்ரக், ஜொட்டாரலிமஸ், இதெல்லாம் வந்து ட்ரக் கோட்டட் ஸ்டென்ட்ஸ். இதெல்லாம் ஸ்டென்ட் வச்சு நம்ம விரிச்சதுக்கு அப்புறம் இதுல இருக்க மருந்து ரத்த குழாயோட பயோ அப்சார்ப் ஆகி ரத்த குழாயை சரி பண்ணி அந்த மருந்து இதானதுக்கு அப்புறம் வெறும் இந்த பேர் மெட்டல் ஸ்டென்ட் மட்டும் தான் இருக்கும். பட் நம்ம இவங்களுக்கு என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டென்ட் பொருத்தாம ஸ்பெஷலைஸ்டு பலூன், ட்ரக் கோட்டட் பலூன் சொல்லுவோம். இப்போ நான் சொன்ன மருந்து இருக்குல்ல, அதுல 2.25 and 2.5 mm எடுத்துட்டு 30 and 15 mm 3 பலூன் மேல இருந்து கீழே வரைக்கும் ரத்த குழாயில 90 செகண்ட்ஸ், ஒரு பலூன் 90 செகண்ட்ஸ் வச்சாதான் ஈக்குவலா ரத்த குழாய்க்கு வந்து அந்த மருந்து போய் ஒட்டும். டீப்ளேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பலூன் எடுத்துடணும். இதே மாதிரி ப்ராக்சிமல், மிட், டிஸ்டல் அப்படின்னு 3 தான் பிரிப்போம் ரத்த குழாயை. 3த்துக்கும் நம்ம 2.5 to 30 2
அண்ட் 2.5 into 15 டோட்டலா வந்து 30 plus 30 65 mm ட்ரக் கோட்டட் பலூன் வச்சிருக்கு. கேத்லிக் டாக்ஸல் இந்த ட்ரக் கோட்டட் பலூன் வச்சதுக்கு அப்புறம் உள்ள நல்லா மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ரிப்பீட் ஆஞ்சியோகிராம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டென்ட் போட்டு எப்படி இருக்கும் ரத்த குழாய் அதே மாதிரி ஒரு ட்ரக் கோட்டட் பலூன் வச்சு போட்டதுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இருதயத்தோட பம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் 24 hours கழிச்சு பார்க்கும்போதே நல்ல பம்பிங் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. அப்கோர்ஸ் என்னதான் நம்ம கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணி பண்ணோம்னு நினைச்சாலுமே ஒரு 50 to 60 ml கான்ட்ராஸ்ட் நம்ம உள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் கிரியாட்டின் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ யூரின்லாம் நல்லா வர ஆரம்பிச்சு. பேஷண்ட் வந்து இப்போ ரெக்கவரிங் ஸ்டேஜில் வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து அவங்களை ஐசியூலேருந்து வார்டுக்கு மாத்திட்டு 3 daysல வந்து அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ செலக்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் எனக்குமே முக்கியம். இப்போ யாருக்கு வந்து ஸ்ட்ரென்த் பொருத்தணும், யாருக்கு வந்து ஸ்ட்ரென்த் பொருத்தக்கூடாதுன்னு எல்லாமே இருக்கு. இப்போ இருக்க ஜெனரேஷன்ல வந்து இப்போ ஒரு அக்யூட் ஹார்ட் அட்டாக் வந்துட்டாங்க, எமர்ஜென்சியே எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அது வேற சினாரி. இப்போ கிரானிக் கொரோனரி சிண்ட்ரோம் இருக்காங்க ஒரு கேட்டகரி. கிரானிக் கொரோனரி சிண்ட்ரோம் அப்படின்னா ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடந்தா மூச்சு வாங்குறது, நடந்தா நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்கும், மாடிப்படி ஏறினா எல்லாம் தொந்தரவும் இருக்கும். அவங்களால அன்றாட வேலைகளே செய்ய முடியாது. இந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் தான் கிரானிக் கொரோனரி சிண்ட்ரோம் சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த டயபெட்டிஸ், கிட்னி பிரச்சனை இருக்குது, பிளஸ் ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஒபேஸா இருக்காங்க, அதாவது உடல் பருமை அதிகமா இருக்கு, பிளஸ் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ல சிஆர்பின்னு சொல்லுவோம், ஹை சென்சிட்டிவிட்டி சிஆர்பி, சி ரியாக்டிவ் புரோட்டீன், அதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா தான் கால்சியம் டெபாசிட்ஸ் பிளட் வெசல்ஸ் வந்து ஜாஸ்தி உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு தான் வந்து ஸ்பெஷலைஸ் டிவைசஸ் தேவைப்படுமா இல்லையா? இப்போ ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 பேருக்கு இந்த மாதிரி தேவைப்படும். இப்போ அந்த மாதிரி 3 பேர்த்துக்குள்ள யாருக்கு ஸ்ட்ரென்த் தேவையா இல்லையான்னு பாக்குறது தான் வந்து இந்த இமேஜிங் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பேஷண்ட் ஸ்டென்ட் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 or 2 years பாத்தீங்கன்னா கால்சியம் மறுபடியும் டெபாசிட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸ்டென்ட் இஸ் ஜஸ்ட் மெட்டல். ஸோ ஸ்டென்ட்டை வந்து நல்லா விரியாம இருக்கும். என்னதான் நம்ம இமேஜிங் படி பார்க்கும்போது ஸ்டென்ட்டுக்குள்ள மறுபடியும் பிளாக் இருந்துச்சுன்னா இதோட அடுத்த ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டென்ட் போட முடியாது, இந்த ட்ரக் கோட்டட் பலூன் தான் போடணும். ட்ரக் கோட்டட் பலூன் அண்ட் ஸ்டென்ட்னு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெக்கானிசம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். இப்போ இருக்க லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டென்ட்ஸும் சரி, லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஒரு ட்ரக் கோட்டட் பலூனும் சரி, இந்த மெக்கானிசம் ஆக்ஷன் அதாவது அதோட செயல் ரத்த குழாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான். பேஷண்ட்டுக்கு வந்து 90% ஆஃப் த லூமினல் கெயின்னு சொல்லுவோம். அதாவது ரத்த குழாயோட ஆக்சுவல் சைஸை ஒரு 2.5 mm ரத்த குழாயை வந்து 2.4 வரைக்கும் நம்ம லூமினல் கெயின் கொடுத்துட்டோம், 90% அச்சீவ் பண்ணிட்டோம்னாவே அது வந்து ஒரு பெட்டர் அண்ட் பெஸ்ட் ரிசல்ட் அண்ட் எக்ஸலன்ட் ரிசல்ட். இதுதான் எங்களுக்கு அச்சீவ் பண்ணுறது. இது வந்து இங்க ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டல் பிளஸ் இங்க சுத்தி வட்டாரம் இருக்கிறதுல ரோட்டா ப்ரோ பிளஸ் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ரொட்டேஷனல் ஆக்டிவிட்டி ரோட்டா ப்ரோன்னு சொல்றது வித் லேட்டஸ்ட் ஐவர்ஸ், அதாவது ஆப்டிக் கிராஸ்ன்ற ஹெச்டி கேத்தீட்டர், ஹை டெஃபினிஷன் கேத்தீட்டர்ன்ற இன்ட்ராவஸ்குலர் அல்ட்ராசவுண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லைன் ஹாஸ்பிட்டல் தான் முதல் முறையில் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஸ்டென்ட்லெஸ் பிசிஐன்ற கான்செப்ட் வந்து இப்போ ஸ்டென்ட் போடணுமா வேணாமா, யாருக்கு வேணாமா, அந்த கான்செப்ட் வந்து இட் இஸ் வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா கூட இப்போ ஏசியா பசிபிக் அவங்க வந்து இப்போ கண்டக்ட் பண்றாங்க சென்னையிலையும் லக்னோலையும். இப்போ வந்து ஸ்டென்ட்லெஸ் பிசிஐ ஒரு கான்ஃபரன்ஸ், சென்னையா லக்னோவான்னு தெரியல, பட் இப்போ அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஸ்டென்ட் தேவையா இல்லையான்னு ஒரு கிரைட்டீரியா இனிமேல் வரப்போகுது. யாருக்கு தேவை, யாருக்கு தேவை இல்லை, ஸ்டென்ட்லெஸ் பிசிஐனா ஸ்பெஷல் பலூன்ஸோட ட்ரக் கோட்டட் பலூன் யாருக்கு தேவை, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோட்டோகாலே இனிமேல் வந்துடும். ஒரு அடுத்த ஒரு 3-4 years போனீங்கன்னா எவ்ரி திங் வில் பி டிஃபரெண்ட். இப்போ நம்ம என்ன கன்வென்ஷனல் ஆஞ்சியோபிளாஸ்டியோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது தான் நம்ம மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்டா இருக்காங்க. காலேஜ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரத்த குழாயிலே வந்து இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும்போது இப்போ வந்து செயற்கையா வந்து வேல் மாத்துறது கூட பாத்தீங்கன்னா ஓபன் சர்ஜரி இல்லாம தொட வழியாவே இப்போ அந்த ஒரு செயலும் வந்துருச்சு. இப்போ டேவின்னு சொல்றாங்க, டிஎம்பிஆர்னு சொல்றாங்க, டிரான்ஸ் கேத்தீட்டர் H2H ரிப்பேர் ஆஃப் மைட்டல் வேல்வ் அண்ட் ட்ரைகஸ்மிக் வேல்வ். ஓபன் சர்ஜரியை வந்து எவ்வளவு தூரம் வந்து இப்போ யார் ஓபன் சர்ஜரிக்கு ஹை ரிஸ்க் கேண்டிடேட், யார் ஓபன் சர்ஜரி நாட் ஃபிட், அதாவது கொரோனரி அதாவது ரத்த குழாயா இருந்தாலும் சரி, வால் மாற்று சிகிச்சை இருந்தாலும் சரி, மருத்துவம் வந்து என்னைக்குமே வந்து ஒரு 8வது தூரத்துக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆயிட்டு இருக்குது. பட் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும்ல, 8வது தூரம் இருக்க மக்களுமே இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் கிடைக்கணும்காக தான் நிறைய இப்போ இந்த என்ன சொல்றது ட்ரஸ்ட் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால
பிளஸ் இந்த காப்பீடு திட்டத்துல வந்து இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் டவுன் த லைன் ஒரு 3-4 இயர்ஸ்ல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. மருத்துவ காப்பீட்டுல இது வந்துருச்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயனாகவும் இருக்கும், நல்ல ஒரு செயலாகவும் இருக்கும்.